பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பிரியாணிக்கான செய்முறை விளக்கத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். பிரியாணியில் நிறைய வகைகள் இருக்குது. ஹைதராபாதி பிரியாணி, முகலாய் பிரியாணி, மலபார் பிரியாணி, இந்த மாதிரி அதனுடைய இடங்களுக்கு ஏற்ப அதோட பெயர்களிலும் செய்முறை குறிப்புகளிலும் மாற்றங்கள் இருக்கும். அந்த குறிப்புகளை நாம் கடைபிடிக்கிறதன் மூலமாக அந்தந்த பிரியாணிக்குரிய தனித்தன்மையான சுவையை நம்மாலும் வீட்டில் கொண்டு வர முடியும். அந்த வகையில் இன்றைக்கி ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 6-7 காய்ந்த மிளகாய்கள் எடுத்து நல்ல சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. ஆம்பூர் பிரியாணிக்குரிய தனித்துவமே மிளகாய் வற்றலை நல்லா ஊற வச்சு அதை விழுதாக்கி பயன்படுத்துறது தான். இதுக்கு மிளகாய் தூள் எதுவும் தனியாக சேர்க்க போகிறதில்ல. அடுத்ததாக சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது தயார் பண்ணிக்கலாம். இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோடவே 4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. நாம் ஊற வச்ச காய்ந்த மிளகாயோட அளவு ரொம்ப குறைவானதாக இருக்கிறதுனால அதை தனியாக மிக்சியில் அரைச்சோம்னா அது நல்ல விழுதாக அரைப்படாது. அதனால் அதையும் இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜாவித்ரி, 2 நட்சத்திர சோம்பு, 6 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஷாகி ஜீரா, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் மெல்லிசா நறுக்குன 4 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறம் வர்ற அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறம் வந்தாதான் பிரியாணியோட சுவை நல்லா இருக்கும். அதனால நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு மிளகாயோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போனதும் இதில் 3 பச்சை மிளகாய்களை கீறி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் பொழுது அதில் பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்லிசா நறுக்குன 2 பழுத்த தக்காளிகளை இதோட சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை துளி கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். அதோட நம்ம இதில் போடுற சிக்கனையும் இது நல்லா மிருதுவாக்கி கொடுக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி தயாராக எடுத்து வச்ச சிக்கனை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அரிசிக்கு 500 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனோட நிறம் நல்லா மாறுற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா தழையும் மல்லித்தழையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசியை 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டதுனால 2 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் அரிசியை ஊற வைக்கலை அப்படின்னா 1க்கு 2ங்கிற விகிதத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் அரிசி போடணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிச்சு வர்றது வரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கோங்க. ஆம்பூர் பிரியாணி நீங்கள் செய்யும் பொழுது சீரக சம்பா அரிசியில் தான் செய்யணும். வேற எந்த அரிசியில் செஞ்சாலும் அதற்கான தனித்தன்மையான சுவை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா சீரக சம்பால இயற்கையாகவே ஒரு நல்ல நறுமணம் இருக்கும். இதுவும் ஆம்பூர் பிரியாணியின் சிறப்பான சுவைக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம்.
இப்போ உப்பு காரத்தோட அளவு சரியாக இருக்குதான்னு ஒரு தடவை பரிசோதித்து பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு தடவை அதை நல்லா கிளறி விட்டுட்டு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா மூடிக்கோங்க. உள்ளே இருக்கிற ஆவி வெளியில் வராத அளவுக்கு சுற்றிலும் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை நல்லா அடைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் காத்துருங்க. இது தயாராகிறதுக்குள்ள சுலபமாக ஒரு ரைத்தா தயார் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அதோட சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அரை பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கேரட் துருவி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கிட்டேன். இப்போது சுலபமான ரைத்தா தயாராகிடுச்சு. இப்போ பிரியாணி தயாராகிடுச்சான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிட இடைவேளையில் இதை திறந்துட்டு ஒரு தடவை கிளறிட்டு திரும்பவும் மூடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது எல்லா அரிசியும் சமமான அளவில் வெந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் தடவிட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. சுவையான ஆம்பூர் பிரியாணி தயாராகிடுச்சு. இதை உடனே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. சமைச்ச அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அதோட சூட்டில் இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.